ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மரத்தை எடுத்துகிட்டு எங்கே வந்துட்டோன்னா கீரை பறிக்க தான். கீரை பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வளர்ந்துருச்சு. 4 கீரை வச்சுட்டு எத்தனை வீடியோ அம்மா போடுவேன் அப்படி கேட்காதீங்க. ஏன்னா இது கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சி வர மாதிரி இருக்குது. அதனால நான் முன்னாடியே பறிச்சிடலான்னு இருக்கோம். தண்டு கீரை அதுதான் இப்போ வந்திருக்கு. ஃபஸ்ட்டு தண்டு கீரை தான் பறிக்க போகிறேன். சிறுகீரையும் ஒன்று ஒன்று பெருசாக இருக்குதான், ஆனால் அது நான் தனியாக வீடியோ போடுறேன் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், செடி பிடுங்கும் போதே நிறைய விதையை இங்கே நான் தட்டி விடுறேன்னு. அந்த விதையெல்லாம் இப்போ நல்லா முளைச்சிருக்கு. நாங்கள் இப்போ அந்த கீரையை தான் அறுவடை பண்ணிக்கலாம். எவ்வளோ கீரை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இதை பார்த்திங்களா, இதுதான் தண்டுக்கீரை நல்லா முளைச்சிருக்கு. எதனால் நான் பூச்செடிக்கு சொன்னால் நிறையா அசும்பு விழுதுங்க. நாங்கள் அசும்புன்னு தான் சொல்கிறோம், அது பேர் என்னன்னு தெரியல. அது பக்கத்தில் நாங்கள் தரணி கட்டை அது போட்டிருந்தோம். அதில் அந்த செடியிலேருந்து அவரை செடி அதுலேருந்து நிறைய பேர் கீரைக்கு பரவ ஆரம்பிக்குது. இது நல்லா இருக்குது பாருங்கள். கீரை நல்லா தலை வந்திருக்கு. அதை நம்ம பறிச்சிக்கலாம். கீரையை வேஸ்ட்டு பண்ணோம். அது பூச்சி வர ஆரம்பிச்சுன்னா கீரையெல்லாம் வீணாக போயிடும். அதனால தான் பறிக்கிறோம். அங்கே பாருங்கள், இதில் தண்டுக்கீரையும் இருக்குது, சிறுகீரையும் கலந்துருக்கு. உள்ளே பறிச்சிக்கலாம். எவ்வளோ கீரை வருதுன்னு பார்க்கலாம். என்னென்னா தண்ணி கொஞ்சம் இல்லை. நான் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கிறேன். தண்டு விட்டால் நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் விடலான்னு நினச்சேன் நான். ஆனால் வீணாக போய்டும் இல்லைங்களா நம்ம போடுறதுக்கு. அது பறித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடையிலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் பாருங்கள், இந்த சைஸ்லேயே நான் பறிச்சுக்கிறேன். அதுங்கன்னா மைக்ரோ க்ரீன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தா பரவாயில்ல, இதுவும் நல்லா சத்தாக தான் இருக்கும். நான் இவ்வளோ சைஸ்லேயே பறிச்சுக்கிறேங்க. பாருங்கள், நான் மைக்ரோ க்ரீன்ஸ் மாதிரி தான் கட் பண்ணிட்டேன். எல்லாம் கொஞ்சம் சின்னதாகவே நம்ம இதில் பாதியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கடையிலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் பெருசாக இருக்குது. இது நல்லா பெருசாக இருக்குது. இலை தண்டு கீரை இது இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்டும் சேர்த்து தான் போடலாம். நல்லாயிருக்கும் பாருங்கள். இளந்தண்டு புதினா பாருங்கள், இதுவுமே நல்லா அறுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இது நாம் தேவையான நாங்கள் அப்பப்போ அறுத்துப்போம். சட்னிக்கு கொஞ்சம் கார சட்னிக்கு ஏதாவது நம்ம சாதம் கிளறதுக்கு வேணால் போட்டுக்கலாம் புதினா. அதெல்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட நிறைய பெருசாகட்டும்னு. மல்லி செடி ஓரமே தாங்க நட்டுச்சு. நம்ம ஏதாவது ஒரு செடி நட்டது ஓரம் வச்சாங்கன்னா போதும் புதினாவை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா அது ஊற்றுற தண்ணி அந்த ஓரத்தில் வந்தாவே இது புதினாவும் நல்லா தலை தூத்துக்குச்சு. நான் வச்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி தான். அங்கே பாருங்கள், துளிர் எப்படி இருக்குது பார்த்திங்களா? அது மாதிரி குச்சி தான். நம்ம புதினா ஆஞ்சிட்டு அந்த ஒரு குச்சி வச்சா கூட நல்லா வந்துடும். ஆனால் தண்ணி நல்லா விடணுங்க. புதினா பார்த்தினால தண்ணி இருந்தால் நல்லா கீரை தலைன்னு வந்துடுது புதினா. கொத்தவரங்க பாருங்களேன், வந்துகிட்டே இருக்குது அது பாட்டுன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 5-6 செடி வச்சுருந்தா கூட நம்ம காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுறதுங்க, 2 காய் 3 காயின்னு தெரியல. இதுவும் வந்துகிட்டே தான் இருக்குது கொத்தவரங்காய். ஒன்று வருது. ஒரு 4 காய் தேரும். இது என்ன போடுறது, இல்லை சாம்பாரில் என்ன போடலாம், இல்லை காரக்குழம்புல தான் போடணும். ஒரு செடி மட்டும்தான் நான் வச்ச 5 செடிக்கு ஒரே செடி தான் இப்போ இருக்குது பாருங்கள். இன்னுமே பிஞ்சு விட்டுட்டு தான் இருக்குது. நல்லா இருக்குது செடி. விதை அடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டுருக்கேன். பார்க்கலாம். இது என்ன செடின்னு தெரியல. அதுவாக முளைச்சிருக்கு, பூ வச்சுருக்கு. என்ன செடின்னு தெரில, வரட்டும் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் சிறுகீரை பாருங்கள். தண்ணி பற்றலைங்க. எவ்வளோதான் தண்ணி ஊற்றுறது, எனக்கு தண்ணி கொஞ்சம் வெயில் டைமில் போட்டால் தான் கஷ்டமாக இருக்குது. நான் விதை வச்சுருக்கேன் அப்படியே. நான் அடுத்த தடவை மழை வந்ததுக்கப்புறம் தான் போட போகிறேன் நான் சிறுகீரை. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். இது அங்கங்கே கொஞ்சம் முளைச்சிருக்கு. இது கொஞ்சம் நல்லா பெருசாகட்டும், அப்புறமா பறிச்சிக்கலாம். இது பாருங்கள், மிளகா செடியும் சிறுகீரையும் கலந்து வந்திருக்கு. இதுதான் சிறுகீரை. இதெல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் பறிச்சிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் விட்ட பூ வச்சிரும். இது ஓரளவுக்கு வந்துருச்சு. சில இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குங்க. இந்த சிறுகீரை பாருங்கள், குட்டியாக இருக்கும்போது எவ்வளோ கலராக ரெட்டாக இருக்குது பாருங்கள். பிங்க் கலரில் இருக்கா. அது தண்டுக்கீரை பாருங்கள்.
பச்சை கலரில் இருக்குது. நான் சின்னதாக வளரும்போது நினச்சேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, எது தண்டுக்கிற எது சிறுக்கீரைன்னு. ஆனால் இது பாருங்கள் அழகாக இருக்குது கலர். கீழே அடிப்பக்கத்தில் தான் தெரியுது, நல்லா பிங்க் கலரில் இருக்குது. இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு, போதுங்க. இது ஒரு தடவை கடையிறதுக்கு எங்களுக்கு. நான் தண்டுக்கீரை சிறுக்கீரையை கலந்து போட்டிருக்கேன் நான் இதில் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி இருக்குது, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதை அறுத்துட்டு காட்டுறேங்க. நான் அசும்புன்னு சொல்கிறது இதுதாங்க. இதுதான் எல்லா செடியும் நாஸ்தி பண்ணிகிட்ருக்கு. இதுதான் அசும்பு. பாருங்கள் அவரை செடி நிறைய பூ வச்சுது, ஃபுல்லாக அசும்பு. வெயில் டைமுக்கு இது ஒரு பூச்சி போல். அது கீரை இல்லை, இது துளசி, கருந்துளசி. 10 தக்காளி செடிக்கு ஒரே ஒரு தக்காளி செடி முளைச்சி அதுலேயும் ஒரே ஒரு காய் வச்சுருக்கு. பாருங்க 10 செடி நட்டோம், அதில் இது ஒன்று தான் வந்தது. இப்போ கொஞ்சம் பூ வச்சுருக்கு போல். 10 செடிக்கு ஒன்று, ஒரு செடிக்கு ஒரு காய் அப்படி வச்சுருக்கும் போல். இது ஒன்று தான் முளைச்சிருக்கு. கொஞ்சம் மழை வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பச்சை பொன்னாங்கண்ணி. பாருங்கள் எவ்வளோ கீரை பச்சை பொன்னாங்கண்ணி. இது ஒரு நாளைக்கு ஆகும், அது ஒரு நாள் இது பொரியல் பண்ணிக்கலாம் பச்சை பொன்னாங்கண்ணி. அதனால் இது தனியாக பறிச்சிட்டோம், அது தனியாக பறிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி, இது பார்த்திங்கன்னா தண்டு கீரை. பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு. பச்சை பொன்னாங்கண்ணி தண்டு கீரை ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இவ்வளோ தான் இன்றைக்கி கீரை. இது நாளைக்கு தான் கடைய போடுறோம். இது கடைஞ்சிட்டு இது பொரியல் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் நிறைய செடி வளருங்க, வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.